மக்கள் நற்பணி மன்றம், மக்கள் நலம் மன்றம் அப்படின்னு சொல்லி பிரைவேட் பார் எத்தனை இடத்துல வச்சிருக்காங்க, மயில் மன்றம் அப்படின்ட்டு. இது இந்த திமுக ஆட்சியில நிறைய வந்திருக்கு. நிறைய பிரைவேட் பார்க்கு நிறைய அனுமதி கொடுத்துருக்காங்க. இவங்க எப்படி போதை குறைப்பாங்க? இளைஞர்கள் இந்த ஆட்சியில பள்ளிக்கூடத்துல மாணவிகள் போதை பொருள் யூஸ் பண்ணாங்க. போதையை விட்டதுதான் காரணம். பள்ளிக்கூடம் பக்கத்துல, தேவாலயம் பக்கத்துல, கோயில் பக்கத்துல, மசூதி பக்கத்துல போதைக்கு இவங்க அனுமதி கொடுக்கறதா, அந்த பிரைவேட் பார்க் அனுமதி கொடுக்கறதா அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த அக்யூஸ்ட இதுக்கு முன்னாடி அவன் பாலியல் வழக்கில் கைதா இருக்கும் போதே அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்திருந்தால் இந்த பெண் இறந்திருக்க மாட்டாங்க. இதை ஏன் செய்ய தவறுகிறது அரசாங்கம்? இதுதான் ஒரு பெண் பிள்ளை மேல கை வைக்கிற ஒரு எண்ணம் எவனுக்கு வரக்கூடாது. உடனடியாக அவனுக்கு தண்டனை வழங்குங்க, கடுமையான தண்டனை, தூக்கு தண்டனை கூட வழங்குங்க, என்கவுண்டர் கூட பண்ணுங்க. யாரும் உங்களுக்கு எதிராக யாரும் ஒன்றும் செய்ய போறதில்ல. இது பெண்கள் பாதுகாப்பா இருக்கக்கூடிய மாநிலமா எல்லாரும் சொல்லுதாங்க. எங்க பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க? பாமர மக்கள் வீட்டு விட்டு வெளியே பயப்படுதாங்க. இங்க கஞ்சா போட்டு அவ்வளவு தூரம் இருக்கு. எப்ப வீட்டு பக்கத்துல வச்சு தண்ணி அடிக்காதுன்னு சொன்னா கோவில்பட்டி பக்கத்துல அவனை வீட்டு ஓனரா வெட்டி போட்டாங்க. தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு இன்னைக்கு அவங்க வெளியே வந்துட்டாங்க. அப்போ சட்டம் எவ்வளவு தூரம் சீர்லிருந்து போயிருக்குன்னு பாருங்க. எங்களுடைய கோரிக்கையை நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வச்சிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை அவங்க செய்து தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. முக்கியமாக மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும், மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம். அவங்க எங்களுடைய கோரிக்கையை ஏற்று வழிநடத்தி அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய சமூகத்துக்கு முக்கியத்துவத்தையும் துணைத்துவத்தையும் கொண்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பவும் நாங்கள் வேளாளர் பெயரை நாங்கள் எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்துருக்கோம். அந்த வழக்கு இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அதில் எந்தவித சமரசமும் நாங்கள் போகலை. எங்களுடைய 42 உட்பிரிவுகளையும் ஒன்றாக இணைத்து வேளாளர் அரசாணை வழங்க வேண்டும் என்று நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம். ஆதரவு நிலைப்பாடு மட்டுமல்ல, சுமார் 100 தொகுதிக்கு மேல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றிக்காக நாங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம். மக்கள்கிட்ட நேரில் போய் களத்தில் இறங்கி இந்த 5 ஆண்டு காலம் மக்கள் நடந்த பட்ட அவஸ்தைகள், பிரச்சனைகள், அவங்களுக்கு நடந்த அநீதிகளை எடுத்து சொல்லி நாங்கள் அதிமுக ஆதரவாக அதிமுக வேட்பாளர் வெற்றிக்காக நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம். எடுத்துக்காட்டுக்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்தில், கொடைக்கானல் பக்கத்தில் பாச்சனூர் கிராமத்தில் 5 வயசு குழந்தை அரசு பள்ளிக்கூடத்தில் தீயில் எரிக்கப்பட்டு இறந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய அமைச்சரோ, அந்த தொகுதி சட்டமன்ற தொகுதி பழனி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரோட பையன் செந்திலோ அந்த குழந்தைய போய் பார்க்க கூட செய்யலாம். அந்த குழந்தைக்கு நீதியும் கிடைக்கவில்லை, நீதி எதுவுமே கிடைக்கல. இத்தனைக்கும் அந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க. எந்தவித தீர்வு, எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல. இவங்க திமுக ஆட்சியில் எத்தனையோ வழக்குகள் மறைக்கப்பட்டுதான் இருக்கு, குற்றவாளியை கண்டுபிடிக்கவே இல்லை. இதே போல எத்தனையோ வழக்கு திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் பக்கத்துல ஆடு மேய்க்க போன ஒரு லேடி பாலியல் படி இறந்துட்டாங்க. என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல. ஆனால் இதே மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. எத்தனையோ மக்கள், அரசு ஊழியர்கள், டீச்சர்ஸ், நர்ஸ், எத்தனையோ பேர் களத்தில் இறங்கி போராடினாங்க. விவசாயி, இதுக்கெல்லாம் இந்த அரசு என்ன செஞ்சது? உரிமைக்காக போராடுபவர்கள் மீது அடக்குமுறை தான் நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அந்த கோரிக்கை எதுக்கு நீங்க போராடுங்க கூப்பிட்டு எதுவும் பேச்சுவார்த்தை பண்ணாங்களா? எதுவுமே கிடையாது. மக்கள் கண்டிப்பாக மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்கள். பணத்தை நம்பி, இலவச திட்டங்களை நம்பி திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற தேர்தலை சந்திக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள், அடிப்படை மக்களும் நலனாக வளமாக வர வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இளைய சமுதாயம் நல்ல முறையில் வர வேண்டும் என்று அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லா மக்களும் ஆதரிப்பாங்க.